35 நாடுகள் ஒன்றாக சேர்ந்து ஒரு புதிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க. இதுக்கு தலைவர் யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமராக கூட இருக்கலாம். அந்த 32 நாடுகள் யார் யார்? இவங்களால ஹார்மோஸ் நீரிணையை திறக்க முடியுமா? இந்த கேள்விகள்லாம் இருக்குது. அப்போ நாட்டோ படைகள்லாம் என்னாச்சு? எதற்காக இந்த புதிய டீம் ஒன்று ஃபார்ம் பண்ணுறாங்க? இந்த கேள்விக்கான பதில் தெரியல. சரி, இது தொடர்பாக பேசியிருக்கிறது யாருன்னா யூகேவினுடைய பிரைம் மினிஸ்டர் ஸ்டாமர் தான். முக்கிய எண்ணெய் போக்குவரத்து வழித்தடத்தில் கடல்சார் பாதுகாப்பை மீட்டெடுக்கிறதுல தான் இந்த 35 நாடுகளும் ஒன்று சேர்றோம் அப்படின்னு சொல்கிறார். இதில் எந்தெந்த நாடுகள்லாம் இருக்குது சார் அப்படின்னு கேட்டால், பிரிட்டனு, ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், நெதர்லாந்து ஆகிய நாடுகள். இதில் கையெழுத்து வேற போட்டிருக்காங்க, நம்மெல்லாம் ஒன்றா சேர்ந்து போராடுவோம் அப்படின்னு. அப்போ அமெரிக்கா கழட்டி விட்டீங்களா அப்படிங்கிற கொஸ்டின் இருக்குது. நேட்டோவை விட்டு அமெரிக்கா கலண்டுக்கலாமா வேணாமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில் நீ என்ன கலண்டுக்கிறது, உன்னை நாங்கள் கழட்டி விடுறோம் போ அப்படின்னு வேலையை பார்த்து விட்டுருக்காங்க யூகே.